அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் இட்லி மாவில் இனிப்பு போண்டா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் கார போண்டா செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை, ஏலக்காய் இது மட்டும் போட்டால் போதும். நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மாவு கொஞ்சமாக இருக்குது. அதில் வந்து ஒரு கரண்டி ரவையும் 1/4 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் உப்பு போட்டிருந்திங்கன்னா போட வேண்டியதில்லை. இல்லாட்டி கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்துவிட்டு வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம், சோடாப்பும் நான் எதுவும் போடல இதில். அதை மாதிரியே கலந்து வச்சுக்கோங்க. இட்லி மாவே புளிச்சிருக்கும், அதில் இருக்கிறதே போதும், நம்ம நல்லா பொங்கி வரும். அதனால் இப்படி கலந்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிரும், ரவையும் நல்லா ஊறி வந்துடும். நம்ம சுடும்போது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா இலகி வந்திருக்கும். இன்னும் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் ரொம்ப இலகிரும், அதனால் வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காய வச்சுட்டு இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டதை உடனே களைச்சி விடக்கூடாது. ஒரு 30-40 செகண்டாவது கழிச்சு தான் களைச்சி விடணும், இல்லாட்டி எல்லாம் களைஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 30-40 செகண்ட் கழித்து இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பிவிட்டு சுட்டு எடுத்தோம்னா இந்த இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் பணியாரக்கல்லில் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த இனிப்பு போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து சோடாப்பெலாம் எதுவும் போட வேண்டியதில்லை, அதுலேயே நல்லா பொங்கி வரும். எண்ணெய் சுடும்போது வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் சுட்டு எடுங்க. இதை வந்து நம்ம அகலமாகவும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு நல்லா அகலமாக போட்டு எடுத்துக்கலாம். கச்சாயம் ஷேப்பில் நல்லா அகலமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரி போட்டு 2 பக்கம் சுட்டு எடுத்தோம்னா இந்த இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து ஏலக்காய் வாசத்தோடு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சுட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. ரவையும் அந்த கோதுமை மாவு கொஞ்சம் கலந்து சுட்டோம்னாவே போதும், நல்லா வரும். மைதா மாவு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஜவ்வாட்டம் இருக்கும், அதனால் மைதா மாவு வேண்டாம், கோதுமை மாவு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.